இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல உங்களை எதுக்காக நான் இப்ப சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னா, வருடப்பிறப்பு, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு நம்ம தமிழர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எப்படி ஆங்கில புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோமோ அது மாதிரி தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடாதவங்க ஆளே கிடையாது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்போவாவது நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்குமா, இல்லை வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். அதுவும் உங்கள் ராசிக்கான புத்தாண்டு பலன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த தமிழ் புத்தாண்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த முருகர் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் ரீடிங்கை பார்த்துட்டு மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நல்லதே நடக்கும் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய தமிழ் புத்தாண்டுக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர போதுங்க? ஸோ ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னா, உழைப்புக்கேற்ற சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதற்கான அவுட்கம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதற்கான பிரதிபலன் அவங்களுக்கு கிடைச்சி தீரும். அப்போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்க ரொம்பவும் முனைப்போடு இருக்கணும். அதாவது நான் உழைக்கிறேன்னுவாங்க, அது யாருக்காக உழைக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ மற்றவங்களுக்காக உழைக்கிறாங்களா, தனக்காக உழைக்கிறாங்களா, தனக்கான உழைப்பு போடும் போது தான் நம்ம முன்னேற முடியும். அப்படி இவங்க அவங்களுக்காக உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு காலமாக இது கண்டிப்பாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. அதில் அவங்களுக்கு ஒரு முழு திருப்தியும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அதாவது 4 வருடமாக ஒரு அவுட்கம்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கிடைக்கும். சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அது இவங்களுக்கு ஃபேவரா நடக்கும். ஸோ இது மாதிரியான மனசுக்கு சந்தோஷம், நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரிஷபம் ராசிக்காரங்களுடைய இளைஞர்களுக்கு குறிப்பா வேலை வாய்ப்பு, திருமண தடை நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னமா? அதாவது ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கு, வேலை ரீதியா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் ரீதியா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பேஷன் சார்ந்து இருக்கட்டும், ஏதோ ஒரு தடை இருக்கு, என்னாலேயே இயல்பா இருக்க முடியல, என்னாலேயே சுறுசுறுப்பா இருக்க முடியல, எதையும் என்னால் பண்ண முடியல கரெக்டா அப்படின்னு இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு வரும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து. அதெல்லாம் அதாவது இவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும். ஸோ எப்படியெல்லாம் டவுன்ல இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து மாறும். எது எடுத்தாலும் ஒரு நிறைவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வுலேருந்து வெளியே ஸோ வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வெளியே இன்னும் உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம சாதிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஓவர்சீஸ் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தாராளமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு முடிவுகள் வரும். ஸோ முடியாமல் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு முடிவுகள் வரும். ஓகே, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? திருமணம், பொருளாதாரம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறத போயிட்டு இவங்க அவங்களுடைய குடும்பத்துக்காக, வீட்டுக்காக ஏதாவது செய்வாங்க. ஸோ பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அடிப்படையில் அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியோடைய நீட்ஸ் எல்லாம் பூர்த்தி செய்வாங்க. பட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த கால கசப்பான நினைவுகள், கடந்த கால துரோகங்கள், வலிகள், ஏமாற்றங்கள் இதை பற்றியே அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு 2 இரட்டைத்தன்மை மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு
பணம் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நன்மை நடக்க இருக்குன்னா அதெல்லாம் அவங்களுக்கு டிலேஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் அவங்களுடைய மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்களையும் திருப்திப்படுத்தி அவங்களை சார்ந்தவங்களையும் திருப்திப்படுத்த முடியும் பெண்கள். 2026 ரிஷபம் கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலுக்கு போகணும். முருகர் சொல்லக்கூடிய செய்தி இது உங்களுக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு முருகர் தரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் அவங்க எந்த முருகர் கோவில் வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும், சொந்தமாக நீங்கள் வாங்கி தினமும் உங்கள் வீட்டில் இருந்தபடி முருகர் மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த முருகர் கார்டை நீங்கள் சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசி, முருகர் தரக்கூடிய மெசேஜ் முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடையும், பசுமையான வாழ்க்கையாக மாறும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப மாட மாளிகையெல்லாம் வேண்டாம், ரொம்ப பணம்லாம் வேண்டாம், இருக்கிற இடத்துல நிம்மதியாக நான் இருக்கணும், நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றதே அதுவே பெரிய விஷயமா கேட்பாங்க. அது இருந்தால் போதும்ன்றதே அந்த மனப்பான்மை இருக்கும். ஸோ நிச்சயமாக அப்படி கேட்குறவங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையும். அண்ட் மென்மேலும் நான் வளரணும், பெரிய மலை உச்சிக்கு நான் போகணும், அப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும்னாலும் கண்டிப்பாக அது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முருகருடைய வழியில் நீங்கள் நடக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு இது எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு உறுதியை உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் மூலமா கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் இந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னா நீங்கள் அடிக்கடி எந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி ஆண்டவர், அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவரை நீங்கள் போயிட்டு வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய இந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேயர்களே, உங்கள் ராசிக்கான தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் பார்த்தீங்க. என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம், எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும், சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜையும் நீங்கள் எந்த கோவில் போய் வழிபடலாம் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இதுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நல்லதே நடக்கட்டும், நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இரவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.